நம்ம ஊருக்கு ஏன் வராங்க? ஏதாவது தப்பு நடந்ததுன்னா சிவா தான் வரணும். லட்டு சிங், இங்க பாருங்க. ஹிமாலயாவில இருந்து இளவரசரையும் ராணியும் வரவேற்க எல்லா ஏற்பாடும் தயாரா இருக்குல்ல? எல்லாமே ரெடியா இருக்கு மந்திரி சார். இங்க பாத்தீங்களா, ஃப்ளோர் புக்கே கூட ரெடியா இருக்கு. செக்யூரிட்டி கூட அலாட்டா இருக்காங்க சார். பிரின்ஸும் குயினும் வந்து இங்க ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிறாங்க சார். லட்டு சிங் சார், எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. ஹிமாலயோட குயினும் பிரின்ஸும் இங்க எதுக்காக வராங்க? உண்மையை சொல்லணும்னா அவங்க 2 பேரும் இங்க அரசாங்கம் எப்படி நடத்துறாங்கன்னு பார்க்க தான் வராங்க. இன்னொரு விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த லட்டு சிங் எத்தனையோ திருடனையும் கொள்ளக்காரனையும் பிடிச்சி ஜெயில அடைச்சு மக்களை நிம்மதியா வாழ வச்சிட்டு இருக்காருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சார். அவங்க 2 பேரும் முக்கியமா என்னதான் பார்க்க வராங்களாம், இந்த லட்டு சிங்க. என்னென்னமோ கதையை விட்டுட்டோம். ஆனா அவங்க 2 பேரும் எதுக்கு வராங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது. எங்க ஊருக்கு பிரின்ஸையும் குயினையும் நாங்க அன்போட வரவேற்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி மந்திரி அவர்களே. ஆதி, அங்க பாரு, குயின் அப்புறம் பிரின்ஸ். ஆமா, நம்ம ஃப்ரெண்ட் சிவா எங்க போனா? சிவா வந்துகிட்டே இருப்பான். ஹலோ, நான் தான் இன்ஸ்பெக்டர் லட்டு சிங். இந்த ஊர்ல எந்த மூலையிலையாவது ஒருத்தரிடம் திருடிட்டானா இல்ல ஏதாவது குற்றவாளி நிஜமாவா? ஆமா ஆமா, 100% உண்மை. இப்படி எல்லாம் எதுவும் செய்யலனா இந்த லட்டு சிங்கோட பேரு இவ்வளவு பிரபலம் அடைய முடியுமா என்ன? பாத்துக்கிட்டே இருங்க. இங்க நீங்க சுதந்திரமா இருக்கலாம். இங்க உங்க பக்கத்துல ஒரு பறவைய கூட நான் பறக்க விட மாட்டானா பாத்துக்கங்களேன். ஓ, ரொம்ப ரொம்ப நன்றி ஆபீசர். உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். எல்லாரும் கைய மேல தூக்குங்க. மரியாதைக்குரிய ராணி அவர்களே, டக்குன்னு உங்க கைய மேல தூக்கிடுங்க. இல்லாட்டினா அவன் உங்களை சுட்டு போட்டுருவான். இருக்கிற இடத்த விட்டு யாரும் நகரக்கூடாது. பார்த்தது போதும், எங்களோட கிளம்பு. நீங்க எதுக்காக எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க? சிவா, நீ எங்க இருக்க? சீக்கிரம் வா. ரவுடிங்க வந்து பிரின்ஸ பிடிச்சிட்டாங்க. ஒரு பறவைய கூட கிட்ட வர விட மாட்டேன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப என்ன நடந்தது? சொல்லுங்க, என்ன நடக்குது? என்ன சொல்றது, நான் பறவைய பக்கத்துல வர விடல. சாதாரண மனுஷனா இருந்தா பரவாயில்ல, இவங்க பெரிய ரவுடி. நான் உங்க கிட்ட பறவைய கிட்ட வர விட மாட்டேன் தானே சொன்னேன். யாராவது என் பிரின்ஸ காப்பாத்துங்க. பிரின்ஸ், என்ன காப்பாத்துறவன் வந்துட்டான். ஒழுங்கா பிரின்ஸ விட்டுட்டீங்கன்னா நான் உங்களை விட்டுடுவேன். இல்லன்னா நீங்க எல்லாரும் அவன் சொன்னதை கேட்டீங்களா? ஒரு சின்ன பையன் நம்மள மிரட்டான். பிரின்ஸ ஒழுங்கா விடலன்னா இவன் நம்மள விட மாட்டானா? இப்போ நான் இந்த பிரின்ஸ விட போறது இல்ல கண்ணா. உன்னால என்ன செய்ய முடியும் பொடி பயல? சிவா, என்னோட பேரு சிவா. பிரின்ஸ் இந்திரா, வேதா சிட்டிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நீங்க மகாராணி கிட்ட போய் நின்னுட்டுருங்க. நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். என்ன வேடிக்கை பாக்குறீங்க? அந்த பொடி பயல உடனே பிடிங்க. சிவா, நீ ரொம்ப தைரியசாலியா இருக்கிற. நீ ஒருத்தனா நின்னு இவ்ளோ பெரிய அடிச்சிருக்க நினைக்கும் போது என்னால நம்பவே முடியல. மகாராணி அவர்களே, அந்த பையன் என்னோட சிசியன் தான்.
நான் தான் சிவாவுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ சிவா, தேங்க்யூ வெரி மச். வாங்க எங்க ஹோட்டலுக்கு போலாம், வாங்க அங்க நம்ம நிறைய பேசலாம். ஹோட்டல்ல போய் என்ன பேசுறீங்க? நீங்க இங்க கூட ஹேங் அவுட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்க வந்து பேசும்போது கிடைக்கிற சந்தோஷமே தனி. ஹேங் அவுட்? சரி வாங்க போய் பார்க்கலாம். உங்க ஹேங் அவுட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். மா நான் போகட்டுமா? தாராளமா போயிட்டு வாப்பா. சிவா உன் கூட இருக்கும்போது உனக்கு எந்த பிரச்சனையும் நிச்சயம் வராது. நான் பிரின்ஸ சுத்தி டைட் செக்யூரிட்டி ஏற்பாடு பண்ணிடுறேன் மேடம். ஒரு சின்ன பறவை கூட பிரின்ஸ் பக்கத்துல நெருங்காது. ஆமா. எதுக்கு வந்து மானத்தை வாங்குறேன்? ஐயோ கான்ஸ்டபிள், என்னோட ஆள் மனசு என்ன சொல்லுதுன்னா, இந்த குயினுக்கு சுத்தமா என் பேர்ல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுதுப்பா. குறுகுறுன்னு அவங்க முகத்தை பாரு, 1000 ஆங்கிரி பேர்டு அவங்க முகத்துல தெரியுது. அவ்வளவு பயங்கரமா பாக்குறாங்கப்பா. சார், உங்க மேல நம்பிக்கை எனக்கே இல்லைன்னு அவங்க எப்படி சார்? என்ன இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட மூஞ்ச காட்ட அசிங்கமா இல்ல? அதுவும் அடி வாங்கி இருக்கிறது ஒரு சின்ன பொடி பையன் கிட்ட. உங்களெல்லாம் என்ன பண்றதுன்னு எனக்கு புரியவே இல்ல. அவனு சின்ன பையன் சொல்லாதீங்க, அவன் கண்டிப்பா சின்ன பையன் கிடையாது. இது மட்டும் அவன் காதுல விழுந்தது, இங்க வந்து நம்மள அடிப்பான். அவன் பேர் சிவா. சிவா, நான் சொல்றத நம்புங்க சார். அவன் அடி எல்லாம் இடி போல விழுது. ஒவ்வொரு அடியும் சும்மா பறந்து பறந்து அடிக்கிறான். அவன் அடிக்கிற அடியில தலைக்கு மேல வாய மூடு. அடி வாங்கின உடனே அவனுக்கு இவ்வளவு பெரிய ஃபேன் ஆயிட்டியா? வேணும்னா அவன் கிட்ட போயிட்டு ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு வர வேண்டியதை நான் போக்கனா போறியா? ரொம்ப நன்றி சார், பர்மிஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சீக்கிரம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு முடிஞ்சா ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். நில்லுங்க. காமெடியை கூட உங்களால புரிஞ்சுக்க முடியாதா? அந்த பிரின்ஸ் எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சீக்கிரம் போங்க, மறுபடியும் அவனை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. என்னோட ஸ்பெஷல் மங்கி மேனை கூட கூட்டிட்டு போங்க. நானும் போயிட்டு வந்துடுறேன் பாஸ். அந்த பிரின்ஸ் இந்தர் மட்டும் என்கிட்ட ஒரு முறை மாட்டிக்கிட்டான்னு வைங்க, அதுக்கப்புறம் தான் குயின் கிட்ட என்னால கோடிக்கணக்கில் காசு கேட்க முடியும். வேகம் வேகம், இன்னும் வேகமாட்டுங்க. வேகமா, இன்னும் வேகமா. பிரின்ஸ் இவ்வளவு சிரிச்சு நாம இது வரைக்கும் பார்த்ததே இல்லல்ல. நம்ம அரண்மனையில இவரால எப்படி இவ்வளவு சந்தோஷமா விளையாட முடியும்? அங்க பாத்தியா, சந்தோஷமா சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. வாவ், இந்த சைக்கிள் தானாவே போயிட்டு இருக்கு. நல்லா புடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இப்ப இது பறக்க போகுது. யூப்பி, யூஹூ, நான் பறந்துகிட்டு இருக்கேன். ஏய், சூப்பரா இருக்குது சைக்கிள். சிவா, யூ ஆர் கிரேட். சொல்லுங்க மகாராணி. இதோ நாங்க வந்துகிட்டே இருக்கோம். பிரின்ஸ், இப்போ வீட்டுக்கு போறதுக்கான நேரம் ஆயிடுச்சு. மகாராணி போன் போட்டு வர சொன்னாங்க. சரிங்க ராம் சிங். சிவா, நான் போயாகணும். நாங்க இங்க ஒரு 2-3 நாள் தங்கலான் இருக்கோம். இருக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பா இங்க வரேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தேங்க்யூ ரேவா, ஆதி, யூடி. அப்புறமா பார்க்கலாம். பாய். காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ரேவா, லட்டு சிங் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. லட்டு சிங் சார், அவங்க திரும்பவும் பிரின்ஸை கிட்னாப் பண்ணிட்டாங்க. நீங்க உடனே ஹேங் அவுட் ரோட்டுக்கு வாங்க. என்னது? இல்ல 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 இல்ல, மறுபடியும் கிட்னாப்பா? இந்த தடவை என் வேலை போயிடும் போல இருக்க. புடிங்க புடிங்க. சிவா 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 சிவா.
சிவா ப்ளீஸ் காப்பாத்து. ஏற்கனவே நாங்க வாங்க வேண்டிய அடியை நல்லா வாங்கிட்டோம். மங்கி மேன், இப்ப நீதான் போய் அவனை ஏதாவது ஒண்ணு பண்ணணும். சின்ன பையா, கீழே இறங்கி வா. நான் உனக்கு நர்சரி ரைம்ஸ சொல்லி தரேன். வா வா. இப்ப அவன் எப்படி அடி வாங்க போறான்னு மட்டும் பாரு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. சிவா, காப்பாத்து. முதல்ல இத சொல்லு, பிரின்ஸ் எங்க கூட்டிட்டு போக பாத்தீங்க? எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சாயந்தரம் 7 மணிக்கு ஹெலிகாப்டர்ல எங்கேயோ கூட்டிட்டு போக போறாங்க, அவ்வளவுதான். ஹெலிகாப்டர் எங்க இருந்து பறக்க போகுது? சொல்லிடுறேன், நான் சொல்லிடுறேன். என்ன முதல்ல மேல தூக்கி விடு. சிவா நில்லை நில்லை. பிரின்ஸ் எங்கப்பா? அவர் எங்க இருக்காருன்னு தெரியல, ஆனா ஒண்ணு மட்டும் தான் தெரியும். இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு அவரை ஹெலிகாப்டர்ல இங்க இருந்து எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க. ஆனா ஹெலிகாப்டர் எங்க இருந்து பறக்க போகுதுன்னு எந்த தகவலுமே இல்ல. சிவா, நீ அவங்கள துரத்திட்டே போ. அவங்களால ரொம்ப தூரம் போயிருக்கவே முடியாது. லட்டு சிங் சார், நீங்க எல்லா பக்கமும் செக்யூரிட்டிய டைட் பண்ணுங்க. ஒரு பெரிய பிளாக் கார்ல தான் பிரின்ஸ கூட்டிட்டு போயிருக்காங்க. அது எங்க இருந்தாலும் சரி, உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். சிவா, நான் அதை பண்ணி முடிச்சிடுறேன். கண்டிப்பா அவங்க ஊருக்குள்ள போக மாட்டாங்க, ஏன்னா மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க இருந்து வெளியே போகிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அதுதான் நேஷனல் ஹைவே ரோட். அந்த வழியா தான் போய் ஆகணும். நாமளும் அந்த பக்கமா போனா அவங்க மாட்டிப்பாங்க இல்லையா? வெரி குட் ரேவா. லட்டு சிங் சார், ஹைவேல இருக்கிற செக்யூரிட்டி எல்லாம் டைட் பண்ணி நீங்க உடனே அங்க போயிடுங்க. நான் அவனுங்களை துரத்திட்டு போயிட்டு அந்த காட்டுல தேடி பாக்குறேன். வாங்க மிஸ்டர் பிரின்ஸ், உங்களுக்காக தான் நாங்க காத்துட்டு இருக்கோம். என்ன பார்த்து இந்த உலகமே பயந்துட்டு இருக்கு. என்னோட பேரு தான் துரந்தர் காக். வெல்கம் பிரின்ஸ் இந்தர், வெல்கம். கண்டிப்பா உங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்கு மகாராணி எங்களுக்காக அவங்க கிட்ட இருக்கிற சொத்தையே காலி பண்ணிடுவாங்க. பிரின்ஸ், எங்களை மன்னிச்சிருங்க. உங்களுக்காக ஒரு வசதியான காரை எங்களால ஏற்படுத்த முடியலனாலும் யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு ஒரு கார்பேஜ் ட்ரக்கை ஏற்பாடு பண்ணிருக்கேன். அதுக்குள்ள நீங்க வருவீங்க. நான் போடுற திட்டங்கள் எப்பவும் அற்புதமா இதே மாதிரி தான் இருக்கும். நீங்க உன்னை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்ன? சிவா. சிவா சிவா சிவா, யார கேட்டாலும் சிவான்னு பஜனை பண்றீங்க. அவன் வரட்டும், நான் பாத்துக்கிறேன். முதல்ல இவனை கூட்டிட்டு வாங்க. ஸ்டாப். வணக்கம் சார். ஸ்டாப். ஸ்டாப். வணக்கம் ஆபீசர். ஏதாவது குப்பை இருந்தா கொடுங்க, அப்படியே எடுத்துட்டு போயிடுறேன். முதல்ல வண்டி எடுக்கப்பா, தாங்க முடியல நாத்தம். தேவா, ஆனா இந்த கார்பேஜ் ட்ரக் இந்த பக்கமா எதுக்காக போகுது? ஆமா, உண்மைதான் இல்ல, அதுக்கான வழிதான் இந்த பக்கமா இருக்கே.
ஹலோ சிவா, நாங்க இங்க செக் பண்ணிட்டு இருக்கும்போது கார்பேஜ் ட்ரக் ஒன்னு கார்பேஜ் எடுத்துட்டு இந்த வழியா போச்சு. எஸ் எஸ், அதுவா தான் இருக்கும். நான் போய் அந்த ட்ரக்கை செக் பண்றேன். நீங்க என் பின்னாடியே வாங்க. வாங்க பிரின்ஸ், நாம கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நீங்க என் கூட பயணம் பண்றதுக்கு கண்டிப்பா கொடுத்து வச்சிருக்கணும். என்னோட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம இங்க இருந்து கிளம்பிடுவோம். கொஞ்ச நேரமா? இந்த கொஞ்ச நேரம் ரொம்ப நேரத்துக்கு ஈக்குவலுங்க. சிவா ஆன் தி வேலை இருப்பான். ஆனா உங்க சிவாவால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது பிரின்ஸ். ஓ, ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் பண்ணு. பாஸ், அவன் வந்துட்டான் பாஸ். அப்பள பாருங்க. ஓ, நீதான் அந்த சின்ன பையனா? எல்லாரையும் அடிச்சு துவைச்சு போடுறியாம? வெக்கமே இல்லாம நீங்க எல்லாரும் இவங்கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இவன் உண்மையிலே அடிச்சு துவைக்கிறானே. ஏய், உடனே நீ அவனை தடுத்து நிறுத்து போ. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. நீங்க ஒரு டயலாக் சொல்வீங்களே, சொல்லுங்க. இந்த உலகமே பார்த்து பயப்படுற ஆள் யாருன்னா இந்த துரந்தர பார்த்து தான். இப்ப எதுக்காக நீங்களே பயந்து ஓடுறீங்க சொல்லுங்க ப்ளீஸ். கை கெல்லாம் நடுங்குது போல இருக்கே. நான் ஜெயிச்சிட்டேன். இப்ப அந்த சிவா பையனால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. பாஸ், அங்க பாருங்க. இவன் சின்ன பையனா இல்ல ஜித்தனா? ஹலோ அங்கிள், ஒழுங்கா லேண்ட் பண்ணிடுங்க, இல்லனா என்ன ரவுடி லேண்டிங்க? இந்த லட்டு சிங் ஒத்தையில நிக்கிறேன், கிட்னாப் பண்ணோம். போத நிறுத்துப்பா. இதை கேட்டு கேட்டு என் காதுல ரத்தமே வந்துருச்சு. முதல்ல என்ன கூட்டிட்டு போ. சிவா, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எங்களுக்கு தெரியல. ஆனா நிச்சயமா நீ ஒரு நாள் எங்க அரண்மனைக்கு வந்து ஆகணும், சரியா? அப்பதான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். டோன்ட் வரி மகாராணி அவர்களே. பிரச்சனைங்கிற இடத்துல சிவா வந்துருவான். அந்த இடத்துக்கு இந்த லட்டு சிங்கும் ஆஜராயிடுவான். ஏன் நீங்க எதுக்காக வரணும்? இந்த ஊர்ல எந்த திருடணும்னு நினைச்சாலும் அது முதல்ல உங்களுக்கு மட்டும் தானே தெரியும். அவங்கள பிடிக்கிறதுக்கே உங்களுக்கு நேரம் கரெக்டா இருக்கும்ல.